வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ இந்த சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன். அதாவது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக மேஷம் ராசிக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மேஷம் ராசி பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் பாகம் 1 இதுதான் இந்த ராசியில் அடங்கியிருக்கிற நட்சத்திரங்கள். இந்த வாரம் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளார ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. அதாவது மனசில் நல்ல உறுதியாக குழப்பம் இல்லாமல் பிளான் பண்ணி எந்த வேலை செஞ்சாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டான ஒரு வாரம் தான். அவசரமாக எதையும் குறைச்சி பேசாமல் யோசித்து நல்லா செயல்பட்டாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வேலை பளு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அதை சமாளிக்கிற சக்தி கூட இவங்கக்கிட்ட கண்டிப்பாக வரும். மேலதிகாரிங்க பார்த்திங்கன்னா இவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க செயல்பாட்டை எப்படி செயல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் சின்ன சின்ன புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் கொடுப்பாங்க. புதிய வேறு எதனா வேலைவாய்ப்பு பற்றி பேச்செல்லாம் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் இருக்கிறவங்கள போய் பார்த்திங்கன்னா பழைய வாடிக்கையாளர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க மூலியமாலாம் இவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கான்ட்ராக்ட் எதனா சைன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா போதுமானதாக இருக்கும். பொதுவாக இவங்க கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல், யார் கூடயும் வாக்குவாதம் பண்ணாமல், ஈகோ கிளாஷ் இல்லாமல் அதை பேலன்ஸ் பண்ணாங்களா, நான் பேசுகிறது தான்ப்பா சரி அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லாமல் இந்த மேஷராசிக்காரங்க நினச்சாங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நிலையாக தான் இருக்கும். ஆனால் வீட்டு செலவு வரும், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கிச்சன் எக்யூப்மெண்ட் அது மாதிரி ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடு செய்யணும் அதனால் நினைக்கிறாங்கன்னா நல்லா ஆலோசனை செஞ்ச பிறகு அவங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லதாக இருக்கும். நல்ல விஷயம் என்னென்னா, முன்பு கொடுத்த பணம்லாம் அவங்களுக்கு திரும்ப வர்றதுக்கு இந்த வாரத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இவங்க வார்த்தைகள் கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். இவங்க கொஞ்சம் அமைதியாக பேசிக்கணும். அதனால் கணவன் மனைவி கிட்ட இருக்கிற ஒரு சின்ன புரிதலில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். அது வந்துச்சுன்னா அதை நேரடியாக அவங்க பேசி சரி பண்ணிக்கினாங்கன்னா சரியாக இருக்கும். தாய் வழி உறவு கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். மனசில் ஒரு குழப்பம், ஒரு அமைதி இல்லாமல் இருக்கிற மாதிரியா இருக்கும். அது மட்டும் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மனசை கொஞ்சம் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கிறாங்களோ அது இந்த வாரம் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பழைய விஷயங்களை பற்றி யோசிச்சு என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே, இது அப்படி பண்ணிடலாம், அது மாதிரியான ஒரு யோசனை இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் மென்டல் டென்ஷனு, டயர்டு அது மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கோவில் அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாடி கொஞ்சம் ஹீட் ஆகும். அதனால் கொஞ்சம் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது தவிர்க்கிறதுக்கு இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா அதிகமாக இருக்கும். அதிகமாக காரமாக எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிட்றது இவங்க கண்டிப்பாக இந்த வாரம் குறைக்கிறது நல்லது. குடிக்கும்போது எப்பொழுதுமே தண்ணீர் வெந்நீராக செஞ்சு குடிக்கிறது இவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு இந்த வாரம் நல்லதாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் இவங்கக்கிட்ட வரும்பொழுதும் இது அலட்சியம் பண்ணாதீங்க. இது நம்ம இதை செய்யலாமா வேணாமாங்கிறது யோசனை பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இந்த ஆஃபர் வருதே, இதை நல்லா பண்ணலாமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி ஒரு முடிவு பண்ணுங்கள். கண்ணில் கொஞ்சம் ஹீட் இருக்கிறதுனால எரிச்சலாக இருக்கும். அது கொஞ்சம் ப்ளட் ப்ரெஷர் இருக்கவங்க அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். பொதுவாக மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் அதிர்ஷ்டமான நாள்களாக இருக்கும். ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கணும்னா இந்த 2 நாளை பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் போகணுமோ, இல்லை பண விஷயம் பற்றி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும்னாலும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை உபயோகப்படுத்தினாங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் ஹனுமன் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி திங்கக்கிழமை சிவன் கோயிலில் பிரதோஷ நேரங்களுக்கு போயிட்டு விளக்கு போட்டு பூஜை பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறையும். பொதுவாக இவங்க கோபத்தை குறைக்கிறது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும்.
கொஞ்சம் மனசு உறுதியாக நல்லா பண்ணாங்கன்னா இவங்க இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நல்லா பிளான் பண்ணி ஹேண்டில் பண்ணாங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தாங்களாவே இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆதரவு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு, வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி இதை பொறுமையாக கேட்டதற்கு. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம்.